வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் அரசு மருத்துவமனையில் ஒருத்தர் இல்லை 2 பேர் இல்லை 1000 பேருக்கு உணவளிச்சுட்டு வரும் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவன தலைவர் குருசாமி சார் வந்து பார்க்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ வந்து சார் எல்லாரும் பிஸ்னஸ்னு ஓடிட்டு இருக்காங்க. அந்த ஓடிட்டு இருக்க காலகட்டத்தில் வந்து நீங்களும் வந்து ஒரு பிஸ்னஸில் வந்துட்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல க்ரோத்தை உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அது இல்லாமல் அரசு மருத்துவமனையில் வந்து 1000 பேருக்கு உணவளிக்கணும் அப்படின்ற வந்து ஒரு காரணம் எப்படி சார் உங்களுக்கு வந்துச்சு? நான் வந்து மதுரையில் பிறந்து மதுரையில் தான் வளர்ந்தது. என்னுடைய படிப்பு முடிச்சுட்டு நேரடியாக நான் வெளிநாட்டுக்கு 1997ஆம் ஆண்டு வெளிநாடு சென்றிருந்தேன். அங்கே என்னுடைய தொழில், என்னுடைய வேலை, அப் அண்ட் டவுன் பிஸ்னஸில் எல்லாமே பார்த்துருக்கு. எல்லா கண்ட்ரியும் போயிட்டு வந்திருக்கிறேன். போயிட்டு வந்துட்டு தான் நான் மதுரையில் வந்து திரும்பி இங்கே நான் இருக்கிறேன். ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தது தான். எனக்கு இந்த எண்ணங்கள் எப்படி தோன்றியதுன்னு நிறைய பேர் கேள்வி. அதாவது உணவு கோவிலில் கொடுக்குறாங்க, பஸ் ஸ்டாண்டில் கொடுக்குறாங்க, ரயில்வே ஜங்ஷனில் கொடுக்குறாங்க, ஏன் நம்ம ஏரியாவில் கொடுக்குறாங்க, சில பேர் அந்த மக்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் ஏன் அரசு மருத்துவமனையில் நீங்கள் கேட்குற கேள்விகள் நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ஒரு விஷயங்கள் நம்மளை வந்து உலகத்தில் நம்ம எல்லாமே பார்த்துட்டு நம்ம கண்ணில் எல்லாமே நிற்கிறதில்ல. ஒரு சில விஷயங்கள் நம்ம கண்ணில் நிற்கும், நம்ம மனசில் நிற்கும். அந்த மாதிரி நம்ம சில விஷயங்கள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடங்களில் போயிட்டு வந்துடலாம். மிக மனசு வலித்த இடம் அரசு மருத்துவமனை. மதுரை மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசு மருத்துவமனைக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியில் வந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வலி இருக்கும். அதாவது நம்மளை ஆண்டவன் இன்னைக்கு கை காலோட இன்னைக்கு நம்ம வெளியில் இருக்கோம்னா ஆண்டவனுக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லுவோம், இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லுவோம். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நம்ம வெளியே வரும்போது அவ்வளோ ஒரு வலி இருக்கும். அந்த வலி வந்து எனக்கு இப்போ கிடையாது, சின்ன வயசுலேருந்தே நான் வெளிநாடு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் உணர்ந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வெளிநாடு போயிட்டு வந்து என்னுடைய விஷயங்களில் வந்து நிறைய பேருக்கு உணவு கொடுக்குற பழக்கம் என் பிளட்லேயே ஊர்னது. எனக்கு அரசு மருத்துவமனையில் நான் தேர்ந்தெடுத்த மிக முக்கியமான காரணம், அதாவது சூழ்நிலைகள் கருதில் கொண்டு நாம் செய்கிற உதவி வந்து அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும், பிரயோஜனமாக இருக்கணும், அவங்களுக்கு பயனடையும். எல்லாருக்கும் உதவி செய்கிறோம்னு சொல்லிட்டு அதை போர்வையாக்கி நம்ம சோம்பேறி ஆக்கிடக்கூடாது. உணவுன்ற கொடுக்குற பேர் வேலை நான் பெருமை காட்டி நாட்கள் கணக்கு காமிச்சு வரவங்களுக்கு போகிறவங்களுக்கு நான் எண்ணிக்கை கணக்காட்டுற விருப்பம் எனக்கு இல்லை. நான் செய்கிற உணவு கொடுத்தால் அந்த மக்களுக்கு எப்படி போய் சேரும் என்று அரசு மருத்துவமனையில் இருக்கிற உண்மையான ஒரு சூழ்நிலைகள், அதாவது பல மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை, அதில் ஒரு நாளைக்கு 10,000 பேர் வர்றாங்க. 10,000 பேரில் எல்லாரிடமும் பொருளாதார வசதி இருக்குமா? இருக்காது. இல்லாதவர்கள் தான் அந்த சூழ்நிலையில் அங்கே வர்றாங்க. அப்போ அவசரத்தில் வர்றவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? திடீர்னு ஒரு உறவினர்களுக்கோ ஏதாவது ஒன்று ஆயிரும். அது மனதில் இருந்து அவங்க பணம் எடுக்க வராத சூழ்நிலைகள். இது ஒரு காரணம். அவர்கள் வந்து 1 நாள் 2 நாள் கிடையாது, 10 நாள் 15 நாள் இருப்பாங்க. ஒரு காலத்துலன்னா நம்ம அந்த காலத்தில் போய் ஒரு உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், நம்ம ஆஸ்பத்திரியில் போய் பார்த்து ஒரு ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுப்போம், ஒரு பழங்கள் வாங்கி கொடுப்போம், கையில் 100 ரூபாய் கொடுத்துட்டு வரும். இப்போ அந்த கலாச்சாரமே போயிடுச்சு. கோவிட்க்கு அப்புறம் யாரையுமே சந்திக்கிறது இல்லை. ஸோ இது உள்ள சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா அவர்களிடம் உண்மையிலே சாப்பிட்டியான்னு கேட்கக்கூட ஆள் இல்லை. உள்ளேயும் உங்களுக்கு விலைகள் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வேணும். குறைந்தபட்சம் ஒரு நேரம் உணவு எடுக்க 100 ரூபா வேணும். 2 நாளுக்கு ஒரு 500 ரூபாய் சாப்பிட்ருப்பாங்க. 3ஆவது நாளைக்கு அவங்க வெளியூர்லேருந்து வந்திருப்பாங்க, அவர்களுக்கு உணவு கிடைக்காத சூழ்நிலை, அங்கேயே உறங்கி கொண்டிருக்கிறார்கள் சாப்பிடாமல். அதுவும் பெரும் சோகத்தை உறவுகளை சேர்த்து விட்டு. இதை நான் ஆழமாக சிந்திச்சேன். ஆழமாக நான் அதை மனதில் என் வலியோடு அரசு மருத்துவமனையில் உணர்ந்திருக்கிறேன் என்னுடைய அனுபவம். அந்த ரீதியில் தான் எனக்கு ஒரு தோன்றது, இது 2024ஆம் ஆண்டு தான் மார்ச் 9ஆம் தேதி தான் இதை நாங்கள் தொடங்கினோம். தொடங்கின முதல் நாள் அன்று 2000 பேருக்கு அங்க உணவு அளித்தோம். முதல் நாளில். அப்போ எங்களுக்கு ஒரு பெரிய திட்டம்னா நம்ம அரசு மருத்துவமனையில கொடுக்கணும்னு ஒரு திட்டம். இது எத்தனை நாள் அப்படின்லாம் ஒரு கணக்கில். அந்த முதல் நாளே என் மனசை பாதித்தது. அவர்களுடைய வைத்த கோரிக்கை, நாளைக்கு உணவு வருமா சார் அப்படின்னு சில கேள்விகள். சில பேர் என்ன சொன்னாங்க, சார் நல்லா இருக்கணும் சார், நேற்று தான் சார் என் ஃபோனை கொடுத்து நான் உணவு வாங்கினேன், என்கிட்ட நேற்று என்கிட்ட 2 ரூபாய் இல்லை சார், சுடுதண்ணி வாங்கக்கூட, அப்படி இங்கே தான் படுத்து கிடக்கணும், நீங்கள் கொடுத்த உணவு வந்து எனக்கு இருந்தது. அந்த இரவு என்னை ரொம்ப தூங்கவே விடலை. ஸோ இதை வந்து நம்ம ஏதாவது அந்த மக்களுக்கு இந்த இடத்தில் நம்ம உணவு கொடுத்தே ஆக வேண்டும் என்ற மனதில் கருதி அந்த மார்ச் 9ஆம் தேதி விடாமல் முடிந்த வரைக்கும் 1000 நபர்களுக்கு நாங்கள் இடைவிடாமல் ஒரு நாள் தொய்வு கூட இல்லாமல் இன்றோடு
ஸோ இது வெறும் எண்ணிக்கை தான். அவர்கள் பிரச்சனை தீரும் வரை இதை நான் கொடுக்கணும் என்ற ஒரு எண்ணம் தான். நிறைய பேருக்கு நிறைய வேலைகள், பிஸ்னஸ் பண்ணணும், இதை வச்சு நம்ம அது பண்ணணும் அந்த எண்ணத்தோடய இதை நாங்கள் அறக்கட்டளை ஆரம்பிக்கலை. நான் ஆரம்பிக்கும் போதே மக்களோடைய நன்மை சேரணும். அந்த திட்டம் மிகப்பெரிய திட்டம், உணவோட திட்டம். அது இன்றும் ரொம்ப சந்தோஷமாக உள்ளது. இன்னைக்கு மதுரையை பொறுத்து உள்ள தமிழ்நாடு முழுவதும் என்னுடைய திட்டத்தை பார்த்து பிரமிப்பாகவும் இருக்கிறாங்க. எப்படின்னு சொல்லி 1000 பேருக்கு ஒரு நாளைக்கு போட முடியுமா, ஒரு 100 பேருக்கு போடலாம், உண்மைதான். நானே வெளியில இருந்து பார்க்கும்போது பிரமிப்பா தான் இருக்கேன். நல்ல விஷயங்களை நீங்க ஆரம்பிங்க, கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் உங்களோட வரும். இந்த ஒரு உதாரணமாவே நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஒரு 500 நாள்ன்றது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத நாட்கள். 1000 பேருக்கு உணவு கொடுத்தது நம்மளுக்கு தன்னம்பிக்கை. இந்த பிரபஞ்சம், இந்த இறைவன் நம்மளோட இருக்கிறார் என்று உணர்கிறேன். கிட்டத்தட்ட 500 நாட்கள் வந்து உணவளிச்சுட்டு வர்றீங்க. இதில் என்னென்ன மாதிரியான சவால்களை சந்திச்சுட்டு வர்றீங்க சார் நீங்கள்? சவால்கள் இல்லாத இந்த உலகத்தில் எந்த விஷயமே கிடையாது. எல்லா துறைகளிலும் எல்லா விஷயங்களிலும் சவால்கள் நிறைந்த வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கையே. ஒரு சிறு தொழில் ஆரம்பித்தாலும் சவால்கள் தான், பெரிய லெவலில் நம்ம பிஸ்னஸ் பண்ணாலும் சவால்கள் தான். அதுவும் நம்ம பொது நலன் கருதி மக்களுக்கு செய்கிற விஷயங்களில் நிறைய சவால்களை நம்ம சந்தித்து தானே ஆகணும். ஏன்னா நம்ம செய்கிற நன்மைகள் வந்து சில இடங்களில் வந்து நம்மளுக்கு எல்லோரும் வாழ்த்துவாங்க. 90% நம்மளுக்கு வாழ்த்துக்கள் இருக்கும். 10% என்னன்னா, இவர் ஏன் போடுறாரு, எதுக்கு போடுறாரு உணவு, என்ன மக்களுக்கு நலன் கருதிக்காக போடுறாங்கன்னு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த மாதிரி நான் சந்தித்த சவாலை சொல்லணும்னா, அரசு மருத்துவமனையில் ஆரம்ப காலகட்டங்களில் மாவட்ட ஆட்சியாளரிடம் நான் சந்தித்தேன். அவர்கள் சந்தித்தப்போ இந்த மாதிரி விஷயத்தை நான் சொன்ன உடனே அவர்கள் சொன்னார்கள், 10 ரூபாய்க்கு நான் உணவு கொடுக்கலாம் என்றுதான் என்னுடைய முதல் விருப்பம். ஏன்னா அந்த 10 ரூபா உணவு கொடுத்தோம்னா அந்த ஏழைகளுக்கு ரொம்ப பயனாக இருக்கும் அப்படின்னு. அப்போ அவங்க வந்து டீன்னு உடனே தொடர்பு கொண்டாங்க. டீனை தொடர்பு கொண்டபோது, நம்ம இங்கே உள்ள வந்து அவங்களுக்கு வியாபாரிகள்லாம் இருக்கிறாங்க, 10 ரூபாய்க்கு கொடுத்தா அவங்களுக்கு சரி பிஸ்னஸ் பாருங்க. ஸோ அவங்க சொல்கிற பாயிண்ட் கரெக்டுனால நான் என்ன முடிவு எடுத்தேன்னா, அப்போ நம்ம அந்த 10 ரூபாயும் வாங்க வேணாம், அப்போ இலவசமாக கொடுப்போம், அதாவது விலையில்லாத உணவு அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை ஆரம்பிப்போம். அதுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த விலையில்லா உணவு திட்டம் கண்டிப்பான முறையில் நான் சந்தித்தவர்கள் வந்துட்டு பணம் இருக்கிறவங்க வரிசையில் நின்று அந்த உணவை வாங்கலை. என்னால் கண்ணால் உணர்ந்திருக்கிறேன். பணமே இல்லாதவங்க தான் 2 மணி நேரம் அந்த வரிசையில் நின்று அந்த உணவுக்காக காத்திருக்கிறார்கள். காலையில் 10 மணிக்கு அந்த உணவுக்காக வரிசையில் உட்காந்து 12:30 மணிக்கு அந்த உணவு வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ அவர்கள் கையில் பணம் இல்லாத பட்சத்தில் தான் அந்த காத்திருந்து அந்த உணவை வாங்கி செல்கிறார்கள் நோயாளிகள் உறவினர்கள். இந்த மாதிரி விஷயங்களை வந்து எங்களுக்கு உள் வளாகத்தில் வந்து கேம்பஸ்குள்ளே கொடுத்துருந்தாங்க. அப்போ டீனோட ரத்னம் டீன் அவர் இருந்தார். ஸோ எங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணார். அவங்க எல்லாரும் போல ஒரு வாரம் போடுவாங்க, 10 நாள் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் இருந்திருக்கலாம். சரி, நீங்கள் உள்ளே அனுமதிச்சிருந்தாங்க எங்களுக்கு. நாங்கள் அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தோம். அதிலிருந்து தொடர்ந்து கொடுக்கும்போது ஒரு 70-80 நாள்லேயே சில பிரச்சனைகள் ஆரம்பித்து விட்டது. அப்போ உள்ளே இருக்கிற வியாபாரிகள் வந்து அவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எல்லா இடத்துல நடக்கிறதா. அவங்களுடைய வியாபாரம் பாதிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயங்களில் வந்து உள்ளே சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயங்களில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய டீன் வந்து இவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வருது. கம்ப்ளைண்ட்னா என்ன மாதிரினா, வியாபாரம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து இதில் வந்து மறுப்பு தெரிவித்தேன். இதில் வந்து எந்த விதத்திலும் வியாபாரம் பாதிக்கல, 1 மணி நேரம் தான் நம்ம உணவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி, அதுவும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு 174 நாட்கள் அரசு மருத்துவமனை உள் வளாகத்தில் கொடுத்து கொண்டிருந்தேன். அது வரைக்கும் மதுரை மக்களுக்கோ வெளி உலகத்துக்கோ என்ன யாருன்னே தெரியாது. 174 நாட்கள் 1000 பேருக்கு உணவு கொடுக்குறேன்னு தெரியாது. அப்போ டீன் வந்து திடீர்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். சார், நீங்க வந்து உணவை இன்றோட நிறுத்திருங்க அப்படின்னு. நான் நிறுத்திடலாம் சார், இந்த மக்களுடைய பிரச்சனைகள் 1000 பேர் உணவு வாங்கி பழகிட்டாங்க, இப்போ திடீர்னு உணவு நிறுத்தணும்னு சொன்னீங்கன்னா எப்படி சார் அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், நீங்க மாவட்ட ஆட்சியாளரிடம் போய் சந்தித்துக் கொள்ளுங்கள், அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்க அப்படின்னா. எனக்கு நான் ரொம்ப இது ஷாக்கிங் ஆயிடுச்சு. நம்ம நோக்கமே நோயாளிகளின் உறவினர்களுக்கு கொடுக்கணும் தான். இப்போ நம்ம நிப்பாட்டுன்னு சொன்னால், இது என்னடா 175 நாளில் நிப்பாட்டணும்னா, இது யாருடைய பிரச்சனைகளும் எனக்கு தெரியாது. நான் மாவட்ட ஆட்சியரிடம் சந்தித்தேன், அவரிடம் முறையிட்டேன். நான் வந்து அப்போ அவங்க ஒரே வருஷம், உங்கள் சேவையை நான் பாராட்டுகிறேன், உங்கள் சேவையை நான் நிறுத்த சொல்லவில்லை, ஆனால் உள் வளாகத்தில் கொடுக்க வேண்டாம். காரணம், கல்கத்தாவில் நடந்த ஒரு பெண்மணிக்கு நேர்ந்த கொடூரம். அதனால் அனைத்து மருத்துவமனையிலும் நாங்கள் வெளியாட்கள் அனுமதிக்கவில்லை. வேடிக்கையாக இருக்கிறது மேம், இது வந்து நாங்கள் 1 மணி நேரம் உணவு கொடுத்துட்டு எங்களுடைய ஆட்கள் இதுவரைக்கும் 174 நாட்கள் வரைக்கும் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் நாங்கள் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். இது காரணம் காட்டி நிறுத்தப்படுவது என்றது எனக்கு புரியவில்லை. இருந்தாலும் நான் விடவில்லை, ஓயவில்லை, மனசு தளரவில்லை. கொடுத்தேன், சாலை ஓரத்தில் வைத்து கொடுத்தேன்.
வெளி ஓரங்களை வச்சு இன்னைக்கு அந்த 174க்கு அப்புறம் இன்னைக்கு 315 நாள் சாலை ஓரத்தில் வச்சு தான் கொடுத்தேன். மிகப்பெரிய சவால் எனக்கு. இன்னைக்கும் அது மக்களுக்கு, போக்குவரத்துக்கும், ஆம்புலன்ஸுக்கும் இடையூறாக இருக்கிறது. இன்று வரை எனக்கு உள் உலகத்தில் இடம் கிடைக்கவில்லை. அது யாரும் செவி சாய்க்கவில்லை. அதுக்கு யாரும் முன் எடுத்து எனக்கு இதுவரைக்கும் அறிவிப்பவர்கள். இது ஒரு சவால் மட்டும் எனக்கு மனசு வலித்து கொண்டே இருக்கிறது. இப்போ நம்ம 500 நாள் இருக்கு, இன்னும் நாட்கள் கூட கூட பெரிய பெரிய சவால்கள்லாம் வரும். அதையும் நம்ம இந்த பிரபஞ்சத்தை நம்மளுக்கு அடுத்து அவர்களுக்கு உணவு சேர வேண்டியது நல்ல விஷயங்கள் நல்ல விதவே நடக்கும். சார், இப்போ ஏழை மக்களுக்கு உணவளிச்சுட்டு வர்றீங்க, ரொம்ப வாழ்த்துக்கள் சார். அதுனே இயற்கை இவ்வளோ ஆர்வம் கொண்டு நீங்கள் வைகை ஆற்றுல சுத்தம் பண்ணணும்னு அந்த ஆர்வம் எப்படி சார் உங்களுக்கு? நிறைய பேர் இருக்காங்க, கவர்மெண்ட் இருக்கு, எல்லாருக்கும் அவங்க நம்மளுக்கு என்ன அப்படின்னு அவங்க போயிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு இதை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஊரு நம்ம செய்யணும் அப்படின்னு அந்த இது இருந்தா மட்டும்தானே சார் உங்களுக்கு செய்ய முடியும். உணர்வு இருக்கணும். ஆமா, நம்மளுடைய பிறந்த மண்ணுக்கு ஏதாவது செய்யணும்ன்ற ஒரு உணர்வு. ஆமாம், நானும் அந்த மதுரையில் சிறு வயதில் குளித்து அதை உணர்வு பூர்வமாக நாங்கள் சின்ன வயசுலலாம் போய் அந்த குருத்தேற்று ஆரப்பாளையம் மொழியாக தான் நாங்கள் போய் குளிச்சுருக்குறோம். அவ்வளோ தண்ணி அவ்வளோ அழகாக இருக்கும் வைகை நீரை நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஆனால் சிறு வயதில் அந்த இதில் குளித்து ஆட்டம் போட்டிருக்கோம். அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு நாட்கள். நான் நிறையா தடவை வெளிநாட்டிலேருந்து வரும்போது ஒவ்வொரு வெக்கேஷன் மதுரையை கடக்கும்போது அந்த ஆற்றோடைய சூழ்நிலையை பார்த்துருக்கேன். அதாவது அந்த ஆற்றோட சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த நீரை நான் பார்த்துக்கிட்டே போவேன். நீர் இருக்காது, ஏதாவது வறண்டு போய் செடிகள், கருவேல செடிகள் முளைத்து ஒரு மாதிரி குப்பைகளை கொட்டி, இதை நான் கடந்த 1 வருடம் 2 வருடம் ரொம்ப வருடமாக கடந்து நான் அந்த பாதையெல்லாம் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி நம்மளுக்கு நாட்டில் மிகப்பெரிய சவாலான விஷயம் நீர். இந்த நீர்ன்றது யாருக்குமே புரியறதில்லை. வெறும் நதி, வெறும் ஆறு அப்படின்னு நினைத்து தான் மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ பெரிய நதிகள் எல்லாம் இருக்க போய் தான் நம்மளுக்கு இன்றைக்கி குடிநீருக்கு பஞ்சம் ஒரு ஆய்வு கூறப்படுகிறது. 30 ஆண்டுகளில் குடிநீர் பஞ்சம் மிகப்பெரிய தலைவிரித்தாடும். ஏன்? நம்மளுக்கு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி 0%, 5% தான் இருக்குது. அதுவும் நம்மளுடைய இந்த மாதிரி ஆற்றில், இந்த மாதிரி குளங்கள், இந்த மாதிரி ஏரியில் தான் நம்ம குடிநீர் எடுக்கப்படுது. ஸோ அதை நாம் இந்தியாவில் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் நம்மளுக்கு கிடைத்த ஆறுகள், நதிகள், ஏரிகள். அதில் ஒன்று மிகப்பெரிய இந்தியாவின் 4வது பெரிய நதி வைகை நதி. மதுரையோட கம்பீரமாக நீங்கள் சொல்லலாம் வைகை நதி அப்படின்ற மாதிரி ஒரு அது பேரவே அழகாக இருக்கும். அதுலேயும் நம்ம நாகரிகம் தோன்றிய இடம் வைகை கரைநிலை தான். நீங்கள் புராணத்தில் படித்தீங்கன்னா அது தெரியும். வைகை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு, அதில் உள்ள புராணங்கள் உண்டு, வரலாறு உண்டு. அந்த வைகையை அரசாங்கம் ஏன் இந்த கிடப்பில் போட்டிருக்கிறார்கள்? இதில் ஏன் அக்கறை காட்டவில்லை? பல கேள்விகள் மில்லியன் கணக்கில் எனக்கும் உண்டு. நிறைய பேருடைய கேள்வி, என்னடா ஒரு மதுரை ஆற்றுல 2 வருடமா 2 ஜேசிபி 4 ஜேசிபி ஒரு கிட்டாச்சியை வச்சு நான் உள்ள கருவேல செடிகளை, அதாவது நீர் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள அத்தனையும் நான் நம்ம வண்டியூர்ல இருந்து குருத்தேற்று வரைக்கும் இதுவரைக்கும் நான் கம்ப்ளீட்டா அந்த கருவேல செடியை பூரா அகற்றிருக்கிறேன். முதல் என்னுடைய பணி தொடங்கினேன். அதுவும் 450-60 நாட்களாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்னுடைய அறக்கட்டளை நண்பர், நட்சத்திர நண்பர் அறக்கட்டளை மூலமாக இதை நான் வைத்து யாரிடமும் ₹1 டொனேஷன் வாங்குறதில்லை. வைகை நீரை சுத்தப்படுத்துகிறேன், உணவு கொடுக்கிறேன் என்று எல்லாம் என்னுடைய தனி மனிதனுடைய சிந்தனை, தனிமனிதனுடைய செயல்பாடு தான். ஒரு மனிதனால் இந்த வைகையை இவ்வளோ பெரிய பெரிய ப்ராஜெக்டை எப்படி செய்ய முடியும் அப்படின்ற பல கேள்விகள் இருக்கும். எப்படி இந்த உணவு எப்படி 1000 பேருக்கு கொடுக்க முடியுமோ அதே மாதிரி தான் அந்த வைகை சீரமைப்பு பணியில் நான் தனியாக என்னுடைய சிந்தனை ஓட்டத்தில் நான் முயற்சி செய்துதான் அந்த கருவேலை செடியை அகற்ற ஆரம்பித்தேன். அதில் நீர் வளத்தை உங்களுக்கு உரியக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலான அந்த வைகை ஆற்றில் ஆகாய தாமரை, அது நம்ம வைகை ஆற்றில் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் படர்ந்து கிடக்குது. காரணம், கழிவு நீரை 42 இடங்களை வைகை கழிவு நீரை உள்ள கோர்த்திருக்கிறாங்க. அந்த இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கழிவு நீர் வர்ற இடத்துல தான் அந்த ஆகாய தாமரை எல்லாம் நம்மளுக்கு இருக்குது. அப்ப என்னுடைய நோக்கம் இதெல்லாம் நம்ம எப்படி சீரமைப்பு பணிகள் முடியாதது எதுவும் கிடையாது. இன்னைக்கு பல்லாயிரம் டன் கணக்கை நாங்கள் அகற்றி அப்புறப்படுத்தியிருக்கிறோம். நீங்கள் அந்த அழகர் இறங்குற இடத்துல பார்த்தாலும் தெரியும், அந்த கல்பாலத்துல பார்த்தாலும் தெரியும், மிக தெளிவாக மிக அழகாக இருக்குன்னா
அது என்னுடைய முயற்சியால் மட்டும்தான். ஸோ இன்னும் நம்மளுடைய சீரமைப்பு பணி நிறைய இருக்கிறது. அதில் படித்துறை 18 படித்துறை உண்டு. அந்த படித்துறையில் போய் நிறைய பேர் இப்போ நீங்கள் போன வருடம் பார்த்தீங்கன்னா தை அமாவாசைக்கு அவர்கள் முன்னோர்களுக்கு டர்பன் இது பண்ணாங்க. அதாவது அவங்க தர்ப்பணம்லாம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு படித்துறையும் பார்த்தா நீங்கள் ஒரு செகண்ட் கூட நிற்க முடியாது. அவ்வளோ அசுத்தங்கள், அவ்வளோ குப்பைகள், அவ்வளோ அசுத்தங்கள் எல்லாம் இருந்தது. அதை நான் எல்லாமே சுத்தம் செய்து வண்ணம் பூசி பூத்தொட்டி வைத்தேன். பூத்தொட்டி வைத்தவுடன் 15 நாட்கள் அதை தூக்கி உடைத்து விட்டார்கள். அப்படியே என் மனசும் சேர்ந்துதான் உடைந்தது. பரவாயில்லை, முயற்சி செய்வோம். மக்களை கொஞ்சம் தான் நம்ம மாற்ற முடியும். ஏன்னா பழகிட்டாங்க, அசுத்தம் செய்ய பழகிட்டாங்க, குப்பை கொட்டி பழகிட்டாங்க. நானும் அதுக்கப்புறம் முயற்சி விடவே இல்லை. அதை சுத்தம் செய்து கொண்டேதான் இருக்கிறேன். அந்த படித்துறையில் உட்கார்ந்து முன்னோர்களுக்கு அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தப்ப அவ்வளோ பெரிய சந்தோஷம் எனக்கு, அவங்க அந்த முன்னோர்களுக்கு செய்தது. அது போக சிலம்பு பயிற்சி அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இப்போ நம்ம எடுக்கிற முயற்சி எனக்கு இன்னும் ஊக்கப்படுத்தியது. இன்னும் நம்ம இறங்கி ஒர்க் பண்ணலாம். அவங்க பார்த்துட்டு அவ்வளோ சொன்னாங்க, சார் இந்த படித்துறை பக்கமே வர முடியாமல் இருந்தோம், இன்னைக்கு நான் குழந்தைகளுக்கு சிலம்பு பயிற்சி கொடுக்குறேன்னா அது உங்களுடைய முயற்சி தான் சார் அப்படின்னா. அப்போ நான் ஒரு முடிவு எடுத்தேன், முடியாதது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி தான் இன்று வரைக்கும் நம்ம வைகையில் நம்மளுடைய பணி 450 நாளாக ஆகாய்த்தாமரை அப்புறப்படுத்துதல், கருவேல செடி அப்புறப்படுத்துதல், கேமரா போட்டிருக்கிறேன். என் வீட்டுக்கு நான் கேமரா போடல, சிசிடி கேமரா. வைகையை சுற்றி 240 கேமரா இருக்கு, சிசிடி கேமரா. நட்சத்திர நண்பர் அறக்கட்டளை, ஸ்டார் ஃப்ரண்ட் ட்ரஸ்ட்னு எல்லா பக்கம் போர்டு போட்டிருப்பேன். எல்லாருமே பிரமிப்பாக பார்க்குறேன், வைகைக்கு கேமராவா அப்படின்றாங்க. மக்களிடம் நம்ம எவ்வளவோ சொல்லி பார்க்கிறோம். ஓகே, ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு, இங்க குப்பை கொட்டாதீர்கள், இங்க நீங்க கழிவுகளை கலக்காதீர்கள், இது யார் செய்கிறா வைகைன்னு சொல்லி நான் கேமரா கண்காணிக்கும்படி இதை நான் காவல்துறையிடம் இணைந்து அவரோட ஒப்புதலுடன் 240 கேமரா போட்டிருக்கிறேன். இன்று வரைக்கும் கேமரா எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு சுற்றி நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த வைகை சுற்றி இருக்கும். இது பிரமிப்பாக போடுறாங்க. யாருமே சொல்லுவாங்க, காசை அளந்து போட்டால் ஆற்றில் அளந்து போடுங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த வைகை எதிர்காலத்தின் என் தலைமுறைக்காக, என்னுடைய குழந்தைகளுக்காக, உங்களுடைய குழந்தைகளுக்காக, அடுத்த தலைமுறைக்கு நோக்கி தான், இந்த நீர் ஓட்டத்துக்காக தான் இந்த வைகையை வேலை பார்க்கப்படுகிறது. அதில் 1000 புராணம், 1000 வரலாறுகள் உண்டு நம்மளுக்கு. ஆனால் நீர் ரொம்ப முக்கியம். என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு நீர் மிக அவசியம். அதை மனதில் கருதி கொண்டுதான் அரசாங்கத்தையோ பொதுப்பணித்துறையோ மாநகராட்சியோ நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஒரு தனி மனிதனாக அந்த வைகையில் நான் போராடி கொண்டிருக்கிறேன். இன்று வரை போராடி கொண்டிருக்கிறேன். இதில் நான் பல சவால்களை சந்தித்து தான் வருகிறேன். அவமானமும் பட்டிருக்கிறேன். என்னுடைய பல அவமானங்கள், பல சவால்களை சந்தித்திருக்கிறேன். பரவாயில்லை, மக்களுக்காக, நீருக்காக, அடுத்த தலைமுறைக்காக இந்த வைகை பணி தொடர்ந்து நடைபெறும். ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ மதுரையின் மிகப்பெரிய திருவிழானா அது சித்திரை திருவிழா தான். அது நம்ம வைகை ஆற்றை மையப்படுத்தி தான் இருக்கு. அதுல நீங்க சித்திரை திருவிழா அந்த வைகை ஆற்றுல என்ன மாதிரி சார் பங்களிப்பு, உங்களோட பங்களிப்பு என்னங்க? அதாவது மதுரை பிரசித்தி பெற்ற, உலகம் பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழா. நம்மளுடைய விழா காலங்களே பார்த்தா உலகம் எங்கும் நம்மளுடைய சித்திரை திருவிழாவை ஆர்வமாக, அதுவும் ஒரே இடத்தில் 10 லட்சம் பேர் கூடிய பெரும் திருவிழாவில் இதில் மக்களுடைய பாதுகாப்பு நலன் முக்கியமாக கூட்டத்தில் நான் கடந்த 2 வருடமாக அது பெரும் பங்கெடுத்து அந்த ஆற்றில் மக்களுக்கு என்னுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. அதாவது அந்த கருவேல செடியில் அகற்றுனதுக்கு அப்புறம் அழகர் இறங்குற இடத்துல, அந்த தண்ணி போகிற இடத்துல நாங்கள் மணல் நிரப்பி எங்களுடைய அந்த மேடைகள் அமைக்கிறதுல நாங்களும் பொதுப்பணித்துறைகளோடு சேர்ந்து, மனரட்சியோடு சேர்ந்து எங்களுடைய பங்களிப்பும் கடந்த 2 வருடமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி இந்த கல்பாலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்கள் அங்கே இருப்பாங்க. ஏன்னா 10 லட்சம் ஒரே இடத்துல நம்மளுக்கு கூடுற இடம். அதனால அந்த இடத்த நாங்கள் ரொம்ப, அதாவது எல்லா நேரங்களும் நான் வைகையில் வேலை பார்க்கறது வைகை ஆற்றை வேலை பார்க்கறத விட இந்த தருணங்களை 40 நாள் நான் இடைவிடாமல், அதாவது இந்த வருஷமா நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 ஜேசிபி, 2 கிட்டாச்சி, 20 ஆட்கள் நான் போட்டு என்னுடைய பங்களிப்பில் நான் வேலை செய்தேன். எந்த மக்களுக்கும் ஒரு சின்ன தொந்தரவு கூட ஆனதில்லை. அவ்வளோ அழகாக இந்த போலீஸோடைய ஒத்துழைப்பாக இருக்கட்டும், பொதுப்பணித்துறையுடைய ஒத்துழைப்பு, எல்லாருமே நாங்கள் அவர்களோட சேர்ந்து இந்த திருவிழாவில் மிகப்பெரிய பங்களிப்பாக என்னுடைய நட்சத்திர நண்பர் அறக்கட்டளை நாங்கள் வேலை பார்த்தோம். அது மக்களுக்கும் தெரியும், இங்கே உள்ள அதிகாரிகளுக்கு எல்லா பேருக்குமே தெரியும். இந்த மக்களுக்கு இந்த வருஷம் எந்த விதமான தொந்தரவு இல்லாமல் அவ்வளோ அழகாக அந்த இடத்துல நின்று பார்க்கறதுக்கு, அழகரை தரிசிக்க நாங்கள் ஏற்பாடு செய்தோம். ஓகேங்க சார். இப்போ கல்விகளுக்கு நிறையா உதவி பண்ணிட்டு இருக்கீங்க. அது என்னென்ன உதவிகள் சார் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நீங்கள் கல்வி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு நாட்டோட வளர்ச்சி
நாட்டோட முதுகெலும்பு கல்வி தான். உயர்நிலைப்பள்ளி, அரசு பள்ளிகள் எவ்வளவோ இருக்குது. நான் முதல்ல உதவி செய்யக்கூடிய இடம் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தான். நல்லா படித்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ்னால ஃபீஸ் கட்ட முடியாத எவ்வளோ பேர், ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய பேர் இந்த பிரச்சனையில் மாட்டி தவித்து கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த 2 வருடமாக நான் சந்தித்த பேரண்ட்ஸிலிருந்து அவ்வளோ நல்லா படிக்கிற பிள்ளைகளை அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும், அதாவது படிப்புக்கு தொடர முடியாமல் பாதையில் நிறுத்தப்படுகிறார்கள். ஸோ ஒரு மனிதனோட முக்கியமான இந்த உலகத்தில் ஒரு நாட்டோட வளர்ச்சியாக இருக்கட்டும், அவனோட வீட்டு வளர்ச்சியாகவும் இருக்கட்டும், தன்னுடைய குடும்பத்தோட வளர்ச்சிக்கும் கல்வி ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம். அந்த கல்வியை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவன் தெளிவான சிந்தனையும் தன்னுடைய முடிவும் அவனுடைய இழக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு. அதனால தான் நான் முக்கியமாக என்னுடைய அறக்கட்டளை மூலமாக நான் எல்லாருக்கும் வலியுறுத்துறது, எந்த இதுக்கு போனாலும் கல்வியை கொடுங்க. சொத்து சேர்க்கறதை விட உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி கொடுங்க. அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் உங்கள் உழைப்பை அந்த பிள்ளைகளுக்கு கல்வி கொடுத்தீங்க அப்படின்னு தான் நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். இதில் நிறைய பேர் ஆட்டோ ஓட்டுற டிரைவர்ஸு நல்லா படிப்பாங்க, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிற பிள்ளைகளை நல்லா படிக்கிற பிள்ளைகள் இருப்பாங்க. அவர்களை தேர்ந்தெடுத்து அவங்க நல்ல ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு முக்கியமாக தேர்ந்தெடுத்து இதை நான் நிறைய இதுவரைக்கும் எங்களுக்கு 2000-3000 பேர்களுக்கு நாங்கள் மாணவ மாணவிகளுக்கு தொடர்ந்து உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அவங்களுடைய கல்விக்கு. இதுலேருந்து எங்களுக்கு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ என்னால் முடிந்த என் ட்ரஸ்ட் மூலமாக நிறைய மாணவ மாணவிகளுக்கு அவர்கள் சீருடைகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு வேறு ஏதாவது நோட் புக் வாங்குறதா இருக்கட்டும், அவர்களுக்கு இந்த மாதிரி பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்து அவர்கள் அந்த பள்ளி கட்டணம் கட்ட முடியாத சூழ்நிலைகள் கருதி கொண்டு இதெல்லாம் அவலத்தெல்லாம் பார்த்து நாங்கள் மெயினாக கட்டுறோம். இது எதுக்கு நான் கல்வியை வலியுறுத்தினா, இது நாட்டோட இதுக்கும் அவருடைய குடும்ப வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியமானது. அரசு பள்ளியில் படிக்கிற நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. இங்கிலீஷில் வெறும் 26 எழுத்து தான். அது இந்தியாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், உலகம் பூரா அது தான். எல்லா ஸ்கூல்லையும் 26 லெட்டர்ஸ் தான். அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? கிடையாது. அப்போ நம்ம எங்கே படிக்கிறோன்றது இல்லை, எப்படி படிக்கிறோன்றது தான் நம்ம முக்கியம். நான் மாணவ மாணவிகளுக்கு சொல்கிறது, எல்லா பேருமே இன்றைக்கி ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டர்ஸ் எல்லா பேருமே நம்ம அப்போ எல்லாம் இன்டர்நேஷ்னல் கிடையாது, சிபிஎஸ் கிடையாது, சிலபஸ் கிடையாது, மெட்ரிகுலேஷன் கிடையாது, ஒரே ஒரு கான்வென்ட்னு சொல்லுவாங்க. அப்படி தான் எல்லாருமே படித்தோம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல விதமான விஷயங்கள் இன்றைக்கி கல்வியை போய்கொண்டிருக்கிறது. ஸோ அந்த விஷயத்துக்கு நான் உள்ளே போகல. எனக்கு தேவை நல்ல கல்வி கிடைக்கணும், இல்லாதவர்களும் படித்து அவர்களுக்கு வரணும். ஸோ இது ஒரு ஆள் மட்டும் சாத்தியம் கிடையாது. அரசாங்கம் இதை ஒரு கல்வி கொடுத்துட்டிங்கன்னா அந்த நாடோட வளர்ச்சி மிக சுவிசேஷமாக இருக்கும். ஒரு நாட்டோட வளர்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வி ஒன்று மட்டும்தான் ஆதாரம். வேறு நீங்கள் எதையுமே கொடுக்க வேண்டாம். நான் சொல்லக்கூடிய அரசாங்கத்துக்கு இதுதான் சொல்லுவேன், என்னுடைய மக்களுக்கு முடியாதவர்களுக்கு சரிசமமான ஒரு கல்வி கொடுங்க. அது தேர்ந்தெடுத்து தான் மனசில் வச்சு இன்னைக்கு வரைக்கும் எங்களால் முடிந்தவரை இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கல்விகளுக்கு. சார், இப்போ கல்விகளுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நிறைய உதவி செஞ்சுட்ருக்கீங்க கேள்விப்பட்டு இருக்கேன். அது என்ன மாதிரியான உதவிகள் சார்? மாற்றுத்திறனாளியில் நான் நிறைய பலாயிரம் மாற்றுத்திறனாளிகளை நான் சந்திச்சுட்டு, மதுரையை பொறுத்தளவுக்கு சந்திச்சுட்டு உள்ளேன். அவர்களுடைய கோரிக்கைகள் மிகப்பெரியமான ஒரு கோரிக்கை, நியாயமான கோரிக்கைகள்லாம் இருக்குது. ஸோ என்னால் முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு நிவாரணம், அதாவது ஒரு 5 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு கிராசரி, அவருடைய அரிசி பருப்பு இதெல்லாம் நான் தொடர்ந்து வழங்கி கொண்டே இருக்கிறேன். கடந்த 2 வருஷமாக அவங்க வீட்டில் 2 பேருமே மாற்றுத்திறனாளிகளாக இருப்பாங்க. அதனால் அவங்க வேலைக்கு போக முடியாமல் சில பேர் நிறைய இருப்பாங்க. அதனால் அவர்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, மாதந்தோறும் அரிசி, மளிகை ஜாமான், இது நான் மாதந்தோறமாக அந்த குடும்பத்தில் 2 குழந்தைகள் இருப்பாங்க, அவங்க படிக்கிற பிள்ளைகள் இருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் உணவு அரிசி பருப்பு நாங்களே அனுப்பி விட்ருவோம், வீட்டுக்கு அனுப்பிடுவோம். இந்த மாதிரி நாங்கள் ஒரு 1000கணக்குக்கு மேலே மாற்றுத்திறனாளிக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாற்றுத்திறனாளிகள்கிட்ட எனக்கு என்னென்னா, அவர்களுக்கு இந்த அரசாங்கம் கண்டிப்பான முறையில் ஒரு இத்தனை பெர்சன்டேஜ்னு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தாகணும். ஏன்னா அவர்களுக்கு நிறைய சங்கங்கள்லாம் உண்டு. அவங்க சங்கத்திலேருந்து நிறைய இன்றைக்கி உதவிகள் பண்ண பல திறமை வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. நான் இப்போ கூட ஒரு பூங்குடின்னு மதுரையில் ஒருத்தவங்க போய் காம்போடியாவில் போய் கோல்டெல்லாம் அடிச்சுட்டு வந்தாங்க. ஸோ அதெல்லாம் வெளியில் யாருக்குமே தெரியாது. ஸோ அவர்கள்லாம் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் பல விளையாட்டுத் துறையிலும் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள், பல துறையிலும் சிறந்தவர்களாக இருக்காங்க. அது வெளியில் வருவதில்லை. காரணம், அவர்கள் மாற்றுத்திறனாளி, அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. அதனால் என்னால் அவர்களை பார்க்கும்போது எந்த உதவினாலும் என்னால் முடிந்த அளவுக்கு அவங்களுடைய வீட்டில் கூடிய முடியாத ரொம்ப வறுமை கோட்டுக்கு இல்லாதவர்களுக்கு நான் நிறைய அவர்களுடைய உணவுக்கு நான் உதவி பண்ணிட்டு இருக்கிறேன். அது மட்டும் உங்களுக்கு
பத்தாது. அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேணும் கண்டிப்பான முறையில். அவர்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா அட்லீஸ்ட் ஒரு இவங்க அரசாங்கம் இடஒதுக்கு இந்த வேலை ஒதுக்கல ஒரு 5% 10% இப்போ சொல்லியிருக்காங்க 5% மாற்றுத்திறனாளி கொடுக்கணுமோ இன்னும் அதிகரிக்கணும்னு நான் சொல்கிறேன். நான் இந்த மாதிரி பார்வையற்றவர்கள் நிறைய பேரை அவங்களையும் நான் வந்து சந்தித்து அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இதே மாதிரி தான் அவர்கள் கஷ்டத்தை போக்குறதுக்காக மாதந்தோறும் அவர்களுக்கு அரிசி மளிகை ஜாமான் அவர்களுக்கு வேண்டிய வீட்டுக்கு வேண்டிய அனைத்து உணவுப் பொருட்களும் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் 2 வருஷமாக. மதுரையை பொறுத்தளவுக்கு எத்தனையோ 1000 பேருக்கு நாங்கள் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் வந்துட்டு நிறைய திறமை வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அதை தேர்ந்தெடுத்து நம்ம வெளியில் கொண்டு வராமல் இருக்கிறாங்க. குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, அடிப்படை வசதிக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் சரி செய்யணும். நான் சந்தித்த இதுவரைக்கும் மதுரையில் பார்த்த அவங்களுடைய அடிப்படை பிரச்சனையே மிக கேள்விக்குறியாக இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஸோ அவங்களுக்கு எல்லாம் நம்மளுடைய நண்பர்கள் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை மூலமாக நான் உதவி செய்து கொண்டே இருக்கேன். இந்த பயணமும் தொடர்ந்து அவர்களுக்கு உதவி கிடைக்கும். கல்விக்கும் அவருடைய உணவுகளுக்கும் உதவி கிடைக்கும். முடிந்த வரைக்கும் வேலை வாய்ப்புக்கும் அவர்களுக்கு நான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன், முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். இத்தனை % பேருக்கு இத்தனை 1000 பேருக்கு வேலை கொடுக்கலாம் என்று அதோட வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு திங்கக்கிழமை கொடுக்கறதுக்கு என்ன காரணம் சார்? அரசு மருத்துவமனையில் நம்ம டெய்லி கொடுக்குறோம்ன்றதை உங்களுக்கு ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருக்கேன். அதாவது மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முன்னாடி திங்கக்கிழமை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பல கிராமங்கள்லேருந்து அவங்களுடைய பிரச்சனைகளை சுமந்து கொண்டு ஒரு கடிதத்தில் எழுதி அங்கே மனு கொடுக்குற நாள். அன்ற வாரத்தில் முதல் நாள் இந்த கலெக்டரிடம் மனு கொடுக்க வருவாங்க. அவங்களுடைய மனு பார்த்திங்கன்னா நிறைய பேர் அடிப்படை வசதி இல்லாத பிரச்சனைகள் தான். உணவு, வீடு இல்லாதது. அப்போது மதுரையிலேருந்து வர்றவங்க மட்டும் இல்லாமல் நிறைய வெளியூர்லேருந்து வருவாங்க. ஸோ அவங்க அந்த பஸ்ஸில் ஏறி வந்துட்டு 2 மணி ஆயிரும், 1 மணி ஆயிரும் அவங்க இருந்து காத்திருந்து. ஸோ இதை மனதில் கருதி கொண்டு அவர்களுக்கு திரும்பி போகும்போது பசியோடு போகக்கூடாது. ஏன்னா அந்த மனு வந்து நீங்கள் படித்து பார்த்தோம்னா அவ்வளோ விஷயங்கள் வலி கலந்த மனுக்களாக இருக்கும். குறைந்தபட்சம் ஒரு 500 பேர் 300 பேர் அங்கே எல்லா திங்கக்கிழமையும் மாவட்ட ஆட்சியில் மதுரை மாவட்ட ஆட்சியில் இடம். ஸோ அதை மனதில் கருதி கொண்டு தான் எல்லா திங்கக்கிழமையும் அந்த மனு கொடுத்துட்டு வர நபர்களுக்கு மட்டும் நாங்கள் உணவு அளித்துக்கிட்டு இருக்கிறோம். மதுரையில் வந்து உங்கள் பணிகள் வந்து நல்லா செயல்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் வந்து மலை சரிவு ஏற்பட்டு மக்கள் வந்து அவதிப்பட்ட நிலையில் வந்து ஆளாக வந்து நீங்கள் அங்கே போய் உதவணுன்ற எண்ணம் எப்படி சார் உங்களுக்கு வந்துச்சு? திருவண்ணாமலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 6 குடும்பங்கள் நிலச்சரிவு ஏற்பட்டிருந்தது. அந்த இரவோடு இரவாக பார்த்தீங்கன்னா மலை மிக விழுப்புரமாக இருக்கும், கடலூர், திருவண்ணாமலை மலையில் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். வெள்ளம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் உணவுக்கு தவித்து கொண்டிருந்தார்கள். என்னால் இங்கே ஒரு இரவு கூட தூங்க முடியவில்லை. உடனடியாக அதை நாங்கள் நிவாரண நிதிகளில் இங்கிருந்து நாங்கள் உடனே விழுப்புரத்துக்கு நேரடியாக போய் மக்களிடம் போய் சந்தித்து அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அங்கே மதுரை நாங்கள் இங்கிருந்து அறக்கட்டளையிலிருந்து ஒரு லாரி நிறைய ஃபுல்லப் பண்ணி கம்ப்ளீட்டாக மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்து அவரிடம் ஒப்படைத்து விட்டுட்டு நேரடியாக திருவண்ணாமலை களத்தில் போய் நேராக இறங்கிட்டேன். இறங்கினோடனே அந்த குடும்பங்கள் நிலச்சரிவில் ஒரு சின்ன குழந்தைகள் இறந்து அந்த நைட்டு தூங்கிட்டு இருந்திருக்கும் போது அந்த கல் வந்து உருண்டு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டது. அதில் அந்த குடும்பத்தை போய் சந்தித்து அவர்களை நேரடியாக ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு நிவாரணம் உதவி செய்து வழங்கிட்டு போய் அந்த குடும்பத்துக்கு நம்ம அட்லீஸ்ட் நம்ம உதவி செய்கிறது அப்புறம் ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வரணும். ஏன்னா குழந்தைகள் எல்லாமே வந்து குழந்தைகள் 6 குழந்தைகள் அதில் இறந்து போனது மிக துயரமான ஒரு சம்பவம். நிலச்சரிவில் அவர்கள் மலை அடிவாரத்தில் அந்த வீட்டில் இருந்தது. ஸோ அங்கே போய் நாங்கள் 2000 குடும்பங்களுக்கு அந்த குடும்பங்கள் நம்ம 2000 குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கணும். கடலூரில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 1000 குடும்பங்களுக்கும் விழுப்புரம் 2000 குடும்பங்களுக்கும் நிவாரணம் நாங்கள் வழங்கி கொண்டோம். அதே மாதிரி மதுரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்லூரில் இப்போ திடீர்னு நீங்கள் ஒரு போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்லூர் சைடு பார்த்தீங்கன்னா பந்தல்குடி இதெல்லாம் வெள்ளம் சூழ்ந்துருச்சு. திடீர்னு இந்த ஒரு 2 நாள் மழையில் மக்கள் வெளியவே வர முடியல. அந்த மலையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எங்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முதியோர்கள் இல்லம் எல்லாமே தண்ணியிலேருந்து வெளியில் வரணும். அங்கேயும் நாங்கள் முதல் ஆளாக இறங்கி உணவு கொடுத்து எல்லாரையும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பூரா சேர்ந்து நாங்கள் நிவாரணம் வழங்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம முதலாக ஏன் ஓடி இறங்கிறோம்னா எங்களை பார்த்துட்டு மற்றவர்கள் வர தொடங்கி விடுவார்கள். அவர்களுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓப்பன் லைட் நாங்கள் இருக்கிறோம் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம காமிச்சது.
ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் தான் நான் வந்து முதலாக இங்கேருந்து நான் என்னுடைய காரணம் ஒரு இரவு கூட என்னால் இங்கே தூங்க முடியவில்லை. அந்த சோகமான ஒரு விஷயம் என் மனதை மிகவும் பாதித்த விஷயம். அதனால் ஆகையால் அங்கே போய் நாங்கள் நேரடியாக களத்தில் இறங்கி இந்த உதவிகள் செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் நாங்கள் தெரியாத இடங்களில் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் இந்த பிரபஞ்சத்தோடைய ஒத்துழைப்பும் இறைவனோட ஆசீர்வாதம் தான் எங்களுடைய இந்த உதவிகளை கொண்டு போய் சேர்க்குது. சார் இப்போ வந்துட்டு உங்களை பற்றியும் உங்கள் பணிகளை பற்றியும் எல்லாருக்கும் தெரியுங்க சார். நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த நிறுவனத்தோட குருசாமி யாருன்றது சில பேருக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. இன்டர்வியூ மூலமாக வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க, நிறைய பேர் தெரிஞ்சுக்கிடுவாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் பணிகள் தொடர வாழ்த்துக்கள் சார். நன்றி. தேங்க்யூ.